3 நாள் முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கு. ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு பொண்ணு வெறும் ஒரு 1500 கூட இன்டர்ன்ஷிப் வந்திருந்த ஒரு பொண்ணோட பர்ஸ்லேருந்து ஒரு 1500 தொலைஞ்சு போயிடுச்சுன்றதுக்காக இந்த பொண்ணும் இன்னொரு பையனும் அந்த டயத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சிசியில் பார்த்த ஒரே காரணத்துக்காக அவங்க கூப்பிட்டு கொண்டு கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 7 மணி வரையும் இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் வச்சு ஏதோ கேள்வியாக கேட்டு தள்ளியிருக்கானுங்க. எனக்கு புரியல, அந்த ஏதோ தொலைஞ்சிருச்சு இதாகிடுச்சு நீ அதுக்கப்புறம் கேளு பண்ணு ஒன்றும் பிரச்சனை. 2 மணிலேருந்து கிட்டத்தட்ட 7 மணி வரையும் கிட்டத்தட்ட 3 4 5 7 5 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்னடா இருக்குது அதில் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க என்னெல்லாம் தெரில. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்கு. கூட இருக்க அந்த பையனை வந்து சரி வா பரவாயில்ல பார்த்துக்கலாம், அதான் நம்ம தான் எடுக்கலையே அப்படின்ட்டு அந்த பொண்ணை தேடி கூட்டு போகலான்னு கொஞ்சம் முன்னாடி போயிருந்துருக்கான். அந்த டயத்தில் என்ன நினச்சிச்சுன்னு தெரில, அந்த பொண்ணு 4வது மாடிலேருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிற அந்த டயத்தில் வந்து சிபிஆர் பண்ணிடணும்னு சொல்கிறானுங்க. போகிற வழியில் ஜிஹெச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. போனதில் இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அவங்க இப்போ அம்மாவும் அண்ணனும் இதை கேட்டு வந்து மேனேஜ்மெண்ட் அந்த சைட்லேருந்து எதுவுமே ஒழுங்காக தெளிவாக சொல்லலாம். அவங்க வந்துட்டு இருந்தாங்க, பொண்ணுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு வந்துட்டு இருந்திருக்காங்க. வந்த இடத்துல வந்து பொண்ணு வந்து இந்த மாதிரி பெரிய அடியாகப்பட்டுருச்சு இறந்து போயிட்டாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொண்ணை படிக்க அனுப்பியிருக்கோம், ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இப்போ தான் போயிருக்கு. ஸ்கூல்லேருந்து எல்லாம் பக்கத்துலேயே இருந்து வச்சு பார்த்துருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஊரை விட்டு வெளியில் ஊருக்கு போய் படிக்க வச்சுருக்கோன்றதில் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா படிக்க அனுப்பி வச்ச பொண்ணு வந்து உயிரோட இல்லை சூசைட் பண்ணிட்டாங்கன்றப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணாங்க, என் குழந்தை என்ன பண்ணாங்க, இவ்வளோ நாள் வளர்த்து பண்ணி இப்படின்றதுலாம் முடிஞ்சிச்சு. ஏன் கேட்குறப்ப நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னங்கடா ஏண்டா இதுக்கு ஏன்டா சூசைட் பண்ணுறீங்க, பார்த்துக்கலாமேடா செஞ்சுக்கலாமேடா, என்ன மிரட்டிட போகிறாங்க, என்ன பிடிங்கிற போகிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக அது மாதிரி ஹார்ஷாக இந்த வேர்டு அப்படி பேசணுன்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது. ஆனால் இவனுங்க அந்த அளவுக்கு அவங்க பேசிக்கங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட இருந்த அந்த பையன் அந்த இன்வெஸ்டிகேஷனு அப்படின்ற பேரில் வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து என்ன நினச்சுமா என்ன நீ தானே எடுத்த அவங்க வந்து எடுத்தியான்றதை கேட்க மாட்டேன், நீ தானே எடுத்த சொல்லு இந்த மாதிரி ஒரு டோனில் இருக்கும். அது இங்கே நான் என்ன நடந்திருக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் அது கூட இன்னொருத்தவங்க ஒரு பையனை விசாரிச்சாங்களே, அந்த பையன் வந்து இன்னொருத்தவங்க பேசின ஒரு ஆடியோ வந்து இதுலேயே சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு. அதை கேட்டான். அதில் கேட்டால் சொல்கிறான், இல்லை அந்த பொண்ணு வந்து நான் எடுக்கலை மேம், எடுக்கலை, சிசிடிவினா இருந்துச்சு, நீங்களாம் செக் பண்ணினா பாருங்கள், வாங்க பார்ப்போம் அப்படின்னு அது கேட்குறப்போ என்ன நீ என்னையே எடுத்து பேசுகிற, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, அந்தளவுக்கு இது பண்ணிட்டியா, நான் இது பண்ணிடுறேன் சொல்லிடுறேன், அப்பாட்ட அம்மா கால் பண்ணுறேன், வீட்டுக்கு கால் பண்ணுறேன் இப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் இதாக இருக்குது. வேணாம் மேம், நீங்கள் வீட்டுக்கெலாம் இது பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் சிசிடிவி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் பேசுங்க மேம், நீங்கள் வீட்டுக்கெலாம் பண்ணாதீங்க அப்படி. வீட்டுக்கு எப்போ கால் பண்ணாங்களோ அப்போ தான் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுருக்கதா அந்த பையன் சொல்கிறான். கூட அந்த பையன் சரி வா பரவாயில்ல அதான் பார்த்துக்கலான்னு அந்த பையன் முன்னாடி போட்டு இந்த பொண்ணு என்ன வச்சுட்டு இருந்துச்சுல ரொம்ப அழுதுச்சான், குளிச்சிருச்சு. இப்படின்றக்குள்ளே போயிடும், உயிர் போயிடும், அது இப்படின்றக்குள்ளே போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. இதுக்காக இவ்வளோ நாள் இருந்து நீ ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்க, மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்திருக்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீ தாண்டி போயிருந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய டாக்டராகவோ பெரிய ஒரு இடத்துல போகலாம். சரியா கரெக்டாக? நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ நாள் வளர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கோம். அந்த இடத்த டப்புன்னு விட்டு கொடுக்குறதுன்றது, நீ விட்டு கொடுக்குற அந்த இடத்த வந்து உனக்கு ஒரு மற்றவங்க சொல்கிற ஒரு சின்ன வார்த்தைக்காகவும் சின்ன ஒரு விஷயத்துக்காகவும் அதை உனக்கு சின்னமாக ஹர்ட் ஆகி ஒரு மாதிரி மன அழுத்தங்கிற பேரில் ஒன்று ஹர்ட்டான அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையவே நீ தூக்கி போட்டு இனிமேல் வாழ போகிற ஒரு வாழ்க்கையவும் நீ தூக்கி போட்டு விட்டு கொடுத்து ஒன்றையே விட்டு கொடுக்குற அந்த இடத்துல நீ அந்த இடத்துல இறந்து போகிற. ஏன் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஹோல் லைஃப்பையும் நீ விட்டு கொடுத்து போகணுன்றதுக்கு என்ன இருக்குன்றதே எனக்கு புரியல. இதுதான் நிறையா அந்த டிப்ரெஷன்ற பேரில் டிப்ரெஷன்லாம் இருக்குது, அதாக இருக்குது, இருக்கலாம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருதுன்றது அதை யோசிங்க. அதை விட்டுட்டு இது சொல்யூஷனே கிடையாது. இது வந்து சொல்யூஷனே கிடையாது. சொல்யூஷன் என்னன்னா நீ அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்த அப்படின்னு நீ பின்னாடி நின்று பார்க்குறப்போ ஓகேடா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோன்றது உனக்கு அது ஒரு விதமாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்து நீ இனிமேல் ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணாலும் பார்த்துக்கலாம் அதே பார்த்தோம் அப்படின்ற ஒரு மோடு இருக்கும் உனக்கு. நீ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு சின்னமோ பெருசோ அதை ஓவர் கம் பண்ண ட்ரையே பண்ணாமல் நீ வந்து அதை விட்டு கொடுத்து உன் லைஃப்பை அதுக்காக விட்டு கொடுக்குறன்றது பெரிய ஒரு முட்டாள்தனம். ஸோ இந்த ஒரு ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறப்போ வந்து இந்த மாதிரி நிறையா மைண்ட் செட்டு நிறையா விஷயங்கள் நிறையா காலேஜில் நடந்துக்கிட்டு நடந்திருக்கு.
இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸாக ப்ரொஃபஸர்ஸாக உங்கள் சைட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம பையனையும் பொண்ணையும் எந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு அரவணைப்பாக இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. ஸோ இந்த ரெண்டுமே எங்கேயோ ஒரு இடத்துல விட்டு போச்சு அப்படின்னாலும் இடையில இருக்க அந்த பையனோ பொண்ணோ ஒரு அது படிக்கிற இடத்துல வேலையோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ யாரோ ஒரு ஆள் பிளாக்மெயில் எந்த ஒரு இதெல்லாம் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னாவே இங்கே இருக்க பசங்களோ பொண்ணுங்களோ அவங்க மனசுலேயும் ஒரு சங்கம் இல்லை, பரவாயில்ல நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க எதாக இருந்தாலும் அவங்க நம்புவாங்க, நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்பா அம்மாவை ஒரு பேரண்ட்ஸாக வந்து நீங்களும் அவ்வளோ சப்போர்ட்டாக என்ன சொல்கிறேன்னு தெரில, போச்சு அவ்வளோதான், ஒரு உயிர் போயிடுச்சு. நீ அவனுங்களாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது பண்ணுறானுங்க, நீங்கள் ஏன்டா ஒரு 1500 இது பண்ணீங்களாடா, நாங்கன்னா 3000, நாங்கள் அதுக்கு டபுள் ட்ரிபிளாகவே தர்றோம், ஆனால் அந்த போன உயிர் வருமா அப்படின்றாங்க. வராது, அவ்வளோதான். இது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகலாமா ஒரு உயிரையே தூக்கி கொடுத்துட்டு இருக்கணுன்றதுக்கு ஒரு அவசியம் அதே இல்லை நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.